வீடு சுத்தமா இருக்கணும்னு சொன்ன மாரி, வீட்ல எப்பவும் ஒரு வாசனை இருக்கணும். ஏன்னா அங்கலாம் தான் லக்ஷ்மி தங்கக்கூடிய ஒரு இது. நல்ல வார்த்தைகள் கேட்கணும். நல்ல சொல்லு, பேசுறது, இது மாரியான விஷயங்கள் இருக்கும்போது, அப்ப வந்து வீட்ல வந்து நம்ம ஸ்லோகங்கள் ஒலிச்சுக்கிட்டே இருக்கலாம். காலையில எந்திச்ச உடனே நீங்க ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம் நீங்க பாடாட்டினாலும் பரவாயில்லைங்க. ஒரு ஆன் பண்ணி விட்டீங்கன்னா கூட ஓகே நமக்கு. அதே மாரி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, லலிதா சஹஸ்ரநாமம் அது அம்மனோடது. அதே மாரி கனகதாரா ஸ்தோத்திரம் இதெல்லாம் படிக்கும்பொழுது கனகம்னாலே கோல்ட பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதெல்லாமே நமக்கு வீட்ல வந்து செய்யும்பொழுது, நிச்சயமாக அந்த வீட்ல வந்து மகாலட்சுமி வந்து தங்கறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆ அப்புறம் இன்னும் கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா? அத வைத்து தான் நம்ம எப்போதும் வீடு துடைக்கணும். அதே மாரி கல்லுப்பும் போட்டு பண்ணுங்க. ஏன்னா, இந்த திருஷ்டிலாம் இருக்கும். நெறைய பேர் ஆஹா! இவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு பார்த்தாலே, அப்படியே அப்பவே அவங்க வீட்ல ஒரு பிரச்சனைகள் வந்துரும். அது நீங்க பார்த்திருப்பீங்க. ஒண்ணும் வேண்டாம். இப்ப நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணீங்க, அழகா இருக்குன்னா, நல்ல ஆத்மா சொல்லுச்சுன்னா ஒண்ணும் பிரச்சனை ஆமா. கிடையாது. அது நல்லது. நல்லதாவே இருக்கும். இன்னும் சூப்பராவே இருப்பீங்க. அதே வந்து "அப்பா! இவ இப்படி போறா" அப்படின்னு ஒரு மாரி சொன்னாலே, அடுத்த நிமிஷமே நான் ஒரு டீ குடிக்கும்போது மேல ஊத்திப்போம். சோ அது பாத்தி அதுவே நமக்கு தெரியும். அந்த திருஷ்டி அப்ப அவ்ளோ அஃபெக்ட் ஆகுது. சொல்லுவாங்க இல்லையா? கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து கண்ணுக்கு அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு. அந்த காலத்துல ஏன் மை இங்க வைக்கிறாங்க? திருஷ்டி படக்கூடாதுன்றதுனால மைலாம் யூஸ் பண்றது. ஒரு கருப்பு அப்படி பண்ணும்போது, ஒரு அந்த திருஷ்டி கலைஞ்சிரும்ன்ற மாரி விஷயங்கள். இது மாரிலாம் பண்ணணுங்க.